தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியல்ல களமிறங்கியிருக்காரு. இன்னும் ஒரு மாதத்துல தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவுமே இருக்காரு. அதற்காக தற்போது பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு படு பிஸியாக இருந்து கொண்டுமே இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய மகனான ஜேசன் சஞ்ச் அவர்கள் தற்போதுதான் சினிமாவிற்குள்ள என்ட்ரியுமே கொடுத்திருக்காரு. ஜேசன் அவர்கள் தற்போது அவருடைய முதல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் போகுது அப்படின்னு சமீபத்துலதான் இந்த படம் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி வைரலுமே ஆச்சு. சமீபத்துல பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ண விஷயம் பெரிய பூதாகரமாக வெடிச்சது. அதனையடுத்து விஜய் அவர்களுமே த்ரிஷாவுடன் பிரபல திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டதுமே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இந்த நிலையில தான் தற்போது ஜேசன் பற்றிய முக்கிய தகவல்களுமே வெளியாக ஆரம்பிச்சது. அதாவது ஜேசன் அவர்கள் அவர் அப்பாவுடன் அம்மாவுடன் ஆகிய 2 பேருடனுமே இல்லையா. அம்மா அவர்கள் லண்டன்ல இருக்காங்க, அப்பா அவர்கள் சென்னையில இருந்தாலுமே ஜேசன் அவர்கள் தனியாக வசித்து வரார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்ச் அவர்களுக்கு சினிமா துறையில தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு உதவியுமே செய்யல அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. தற்போது உள்ள லைகா ப்ரொடக்ஷனையே நம்ம ஏகே அவர்கள் தான் ஜேசன் அவர்களுக்கு அறிமுகம் செய்துமே வைத்தாராம். இதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜேசன் சஞ்ச் அவர்கள் மற்றும் ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரா. அதாவது அவருடைய அடுத்த திரைப்படத்தின் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷனையுமே நம்ம ஏகே அவர்கள் தான் ஜேசன் சஞ்ச் அவர்களுக்கு அறிமுகம் செய்துள்ளதாக சொல்லப்படுது. ஏகே அவர்களுடைய மேனேஜருடன் ஜேசன் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆச்சு. மேலும் இதனை பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுடைய மனைவியான ஷாலினி அவர்கள் உறுதி பண்ணிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.